Welcome to our channel. Let's test our grammar. You will be given 5 seconds to guess the answer. Let's start. He teaches mathematics -English. He teaches mathematics -English. Option A, across. Option B, besides. Option C, beside. Option D, both. And the answer is option B, besides. அவர் எங்களுக்கு மேத்தமெட்டிக்ஸ் மட்டும் இல்லாமல் இங்கிலீஷும் டீச் பண்ணுறாரு. இதுதான் அந்த சென்டென்ஸோட அர்த்தம். மட்டும் இல்லாமன்னு சொல்கிறதுனால தான் பிசைட்ஸ் யூஸ் பண்ணுறோம். பிசைட்ஸ் அப்படின்னா இன் அடிஷன் டு அப்படின்னு அர்த்தம். இந்த சென்டென்ஸ்க்கு பிசைட்ஸ் தான் கரெக்டான சென்ஸ் கொடுக்கும். ப்ளீஸ் டோன்ட் லாஃப் டேஷ் தோஸ் பெக்கர்ஸ். ப்ளீஸ் டோன்ட் லாஃப் dash those beggars. Option A, for. Option B, against. Option C, at. Option D, from. And the answer is option C, at. தயவு செஞ்சு அந்த பிச்சைக்காரர்களை பார்த்து ஏளனமா கிண்டல் பண்ணாதீங்க அப்படின்றது தான் இதோட அர்த்தம். laugh at அப்படின்னா மேக்கிங் ஃபன் ஆஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருத்தங்களை பார்த்து கேலி பண்ணுறது, அவங்கள வச்சு கலாய்க்கிறது தான் லாஃப் அட் அப்படின்னு அர்த்தம். அதனால தான் இதில் நம்ம ஆப்ஷன் சி அட் யூஸ் பண்ணுறோம். ஸ்டாப் டேஷ் so many mistakes. ஸ்டாப் டேஷ் so many mistakes. ஆப்ஷன் ஏ, மேக்ஸ். ஆப்ஷன் பி, மேக்கிங். ஆப்ஷன் சி, டு மேக். ஆப்ஷன் டி, மேக். And the answer is option B, making. மிஸ்டேக்ஸ் விடுறத ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறது தான் இதோட அர்த்தம். ஸ்டாப் அப்படின்ற வேர்டுக்கு அப்புறம் ஜெரண்ட் தான் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். ஜெரண்ட் அப்படின்னா ஐஎன்ஜி ஃபார்ம். இதில் நம்மளுக்கு ஐஎன்ஜி ஃபார்மில் இருக்கிறது ஆப்ஷன் பி. அதனால ஆப்ஷன் பி, மேக்கிங் தான் கரெக்டான ஆன்சர். She dash her son for 15 minutes. She dash her son for 15 minutes. Option A is scolding. Option B, has been scolding. Option C, has been scolded. Option D, scolds. And the answer is option B, has been scolding. அவங்களோட பையனை 15 நிமிஷமா திட்டிட்டு இருந்தாங்க. இதான் இந்த சென்டென்ஸோட அர்த்தம். இதில் பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு ஒர்க் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே ஸ்டார்ட் ஆகி இன்னும் நடந்துட்டு இருந்துச்சுன்னா அங்கே தான் பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணணும். ஸோ இதில் ஹேஸ் பீன் ஸ்கோல்டிங் தான் பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அதனால ஆப்ஷன் பி, ஹேஸ் பீன் ஸ்கோல்டிங் தான் கரெக்டான ஆன்சர். The English dash English. The English dash English. Option A, speak. Option B, spoke. Option C, spoken. Option D is spoken. And the answer is option A, speak. The English அப்படின்றது இங்கிலீஷ் பீப்புளை தான் அந்த சென்டென்ஸில் ரெஃபர் பண்ணுறாங்க. அதனால ஆப்ஷன் ஏ, ஸ்பீக் தான் கரெக்ட் ஆன்சர். 3 idiots dash really a watchable movie. 3 idiots dash really a watchable movie. Option A, are. Option B, is. Option C, superb. Option D, do. And the answer is option B, is. 3 idiotsனு ஒரு மூவி நேமை தான் இதில் மென்ஷன் பண்ணுறாங்க. அதனால நம்ம இதில் சிங்குலர் தான் யூஸ் பண்ணணும். Arvind hardly ever cooks. Arvind hardly ever cooks. Option A, isn't he? Option B, he doesn't. Option C, doesn't he? Option D, does he? And the answer is option D, does he. Question tagsல question பாசிட்டிவாக வந்தால் டேக் நெகட்டிவாக யூஸ் பண்ணணும். question நெகட்டிவாக வந்தால் டேக் பாசிட்டிவாக யூஸ் பண்ணணும்.
நம்மளோட கொஸ்டின்ல ஹார்ட்லி அப்படின்ற வேர்ட் நெகட்டிவ் சென்ஸ் தான் குறிக்குது. அதனால நம்மளோட டேக் பாசிட்டிவா தான் இருக்கணும். ஸோ த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி, டஸ் ஹீ. I don't know the city dash he lives. I don't know the city dash he lives. Option A, what? Option B, where? Option C, when? Option D, which? And the answer is option B, where. சிட்டி பற்றின அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுனால நம்ம வேர் தான் யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி இன்னும் நிறைய ரிலேட்டிவ் ப்ரொனவுன்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க. We have been in this street dash 1997. We have been in this street dash 1997. Option A, for. Option B, from. Option C, about. Option D, since. And the answer is option D, since. நாங்கள் 1997 இருந்தே இந்த ஸ்ட்ரீட்டில் தான் இருக்கோம் அப்படின்றது தான் அந்த சென்டென்ஸோட அர்த்தம். ரொம்ப நாள் முன்னாடி தொடங்கினது இன்னும் கண்டினியூ ஆச்சுன்னா அதில் நம்ம சின்ஸ் தான் யூஸ் பண்ணணும். 1997 தொடங்கினது இன்னும் தொடர்ந்துக்கிட்டே இருக்கிறதுனால இதில் நம்ம சின்ஸ் யூஸ் பண்ணுறோம்.